நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் உரிய வித்யாபுத்திர பிஆர் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 1277வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, பாஸ்கராயன்ற மகான். இந்த புக்கில் தான் எடுக்கிறேன். இப்போ சில கண்டென்ட் ஆல்ரெடி இப்போ வேறு புக்கில் ராஜமாமி புக்கிலேயே படிச்சிருக்காது. ஜஸ்ட் ஐ வாண்ட் ஷேர் வித் யூ. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். மகான்கள் தென்னிந்தியாவில் ஸ்ரீவித்தியை பரப்பத்துக்கு மெயின் இவர் ஈஸ் அ பர்சன். பின்னாடி சித்தானந்தர் மகாராஜெல்லாம் 100 வருஷத்துக்குள்ளே இருந்தவா. இவள் 400-500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர். மிகப்பெரிய மகான், அவதார புருஷர் அவர். ஸோ இந்த பாஸ்கரோட சரித்தை கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். ஐ டோன்ட் வாண்ட் பீப்புள் ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் டு லிசன் ஈவன். அது மாதிரி இருக்கா. இப்போ திரேன்யாஸ்ன்னு சொல்லி மைசூரில் ஒரு இது இருக்குது, ஒரு இன்ஸ்டியூஷன். அவள் போட்ட படம் இது, பாஸ்கராயருடைய படம். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. இப்படியா இருக்கணும். அவர் மேலே தலையில் குல்லா போட்ட மாதிரி இருக்கு. குல்லா அந்த இது இல்லாமல் இருந்தால் அப்படியா இருப்பார். பாஸ்கர் ராயர் இவர் தான் லலிதா சதநாமத்துக்கு பாஷை எழுதினவர். சௌபாகிய பாஸ்கர் என்ற நூலை எழுதினவர். இதை பற்றி சொல்லிட்டே இருக்கலாம். எனக்கு அம்பாள் என்ன சொன்னார்னா, அந்த காலத்தில் 2005ஆம் வருஷம் மோகன் குருஜி வந்தார் திருப்பதி நகருக்கு. இப்போ 2026 நடக்கிறது இல்லையா, பாருங்களேன். கிட்டத்தட்ட 21 வருஷத்துக்கு முன்னாடி 2005 2026 26 நடக்குது இல்லையா. இப்போ 5 வந்தார் பூமி பூஜை பண்ணுறதுக்கு. 2008 கும்பாபிஷேகம் ஆச்சு கோவில். அப்போ வரும்போது அம்பாள் என்ன சொல்கிற, இவர் சாதாரணமாக இட போடாத பாஸ்கராயருடைய மறு அவதாரம் சொல்கிறான்ட்ட. நான் அப்படியே அனௌன்ஸ் பண்ணேன். சிரிச்சார். என்னடா அப்படிலாம் சொல்கிறேன் நீ? என்ன இல்லை குருஜி, மாதிரி அம்பாள் சொல்கிறார், என்னவோ சொல்கிறப்போ அப்படின்ட்டார். ஆனால் சத்தியமான வாக்கு அது. பிற்பாடு தான் பாஸ்கராயபுரத்தில் போய் அவர் ரொம்ப லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் அண்டர்கான் இந்த லைஃப். ரொம்ப அதாவது ஜனங்க இப்போ சனாதனம் வாய்க்கிழியே பேசுகிறா. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணவே இல்லை. சில பேர் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கா, சில பேர் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கா லேண்ட். அங்கே இந்த பாஸ்கராயபுரத்தில் பாஸ்கராயருக்கு மணிமண்டபம் கட்டி முதல்ல மணிமண்டபத்தை ஆரம்பித்து அப்புறம் இப்போ கோகுலா இந்த பஞ்சாயத்தின பூஜை ஆட்டம் பண்ணிட்டா. சக்தி பஞ்சாயத்தின மாட்டம் நடுவில் மகாபேரு, சுத்தி கணபதி, சூரியன், விஷ்ணு, சிவன் இந்த மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணி ரொம்ப 6 அடி உயரத்துக்கு மகாபேர் பண்ணியிருக்கார் அந்த இடத்துல. அது தங்க கவசம் அவரை போட்டிருக்கா. போட்டு அது ரொம்ப அழகாக நடந்துருக்கு. இப்போ காட்டேஜஸ்லாம் உள்ளே இருக்குது. இப்போ பெரிய ராஜகோபுரம் கட்டுறாரு. பெரிய ப்ராஜெக்ட் அது. பல வருஷங்கள் நடந்துட்டுருக்கு. 2027 கும்பாபிஷேகம் பிளான் பண்ணியிருக்கார் அவர். நடந்துடும், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை அவருக்கு. அவருக்கு தரக்கூடிய தனவந்தர்கள்லாம் இருக்கா. அவர் ரொம்ப நிறைய பேர் யூடியூப்பில் இப்படிலாம் வரால. இப்போ தன்னை பற்றி அவரோட பிரகடனம் அவரை தேடி வந்தால் தான் உண்டு. அப்போ இப்போ 2nd மெயின் ரோடு வேளச்சேரியில் ராம்நகரில் இருக்கார் அவர். மணித்வீபம், ஸ்ரீ லலிதா மணித்வீபம்ன்ற அவரோட உழைப்பில் வாங்கின இடம் அது. அந்த காலத்தில் மாம்பரத்தில் இந்த பாபு ராஜேந்திர பிரதாப் ஸ்ட்ரீட்டில் இருந்தார். அங்கே ஷிஃப்ட் ஆகி அவள் திடீர் வீடு கட்ட உடனே அங்கே போய் கட்ட ஆரம்பிச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார் வீடெல்லாம். அதாவது ட்ரஸ்ட்டு கொடுத்துட்டார் எல்லாத்தையுமே. அவர் பிரம்மச்சாரி, நைஷிக பிரம்மச்சாரி. அவர் 61-62 வயசு ஆகுது அவருக்கு. 61 வயசு மேலே இருக்கும். இப்போது 60 கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் ஆச்சு அவருக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, மிகப்பெரிய மகான். அம்பாளே சுரூபமாக பார்க்குறவா நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் அக்காத்துலலாம் என் மருமாலாம் அவரை அம்பாள் வேறு அவர் வேறு இல்லைன்னு தான் சொல்லுவான். காமாட்சி தான் அவர்னுவான் என் மருமாலாம். சில சிரிச்சின்னு வாங்குவோன்னுவார். யார்கிட்டமே சொல்லி அவர்கிட்ட நெகட்டிவ் வேர்ட்ஸ் நான் கேட்டதே கிடையாது. சென்னையில் எனக்கு தெரிஞ்ச ஜெயலலிதா மேடம் நமஸ்காரம் பண்ண ஒரே மகான் அவர் தான். போயஸ் கார்டனில் போய் ராஜமாதிங்க ஹோமம் பண்ணியிருக்காரு. இப்போ சசிகலாவோட இதில் கூட பண்ணியிருக்காரு. போய் யாரும் அவரை பார்க்க மாட்டாரெல்லாம். He will never demand any money and all that.
ரொம்ப ஆனால் வந்து சொல்லுவார் நிறைய புஷ்பங்களை வாங்கி வச்சுக்கூடான்னு. நான் ஆற்றுல வந்து கூட சண்டிகோபம் போடும்போது கோவிலில் 4 வருஷம் பண்ணேன். ஆற்றுல இங்கே பண்ணும்போது ஆற்றுல 5ஆவது வருஷமாக பண்ணும்போது வந்து பண்ணார். எவ்வளோ வேணால் கொடுறா பரவாயில்ல, உங்கள் பண்ணுறேன்னு பண்ணி 50,000 தான் கேட்டார். கொடுத்துட்டேன் நான். இந்த நல்லா பண்ணார். அது அது அப்போ அந்த அதெல்லாம் மறக்க முடியாத சம்பவம் என்னால். இப்போ கூட எப்போ ஃபோன் பண்ணால் சரி வாங்குலேன் அப்படிங்குவார். 4 மணிக்கு மேலே வாப்பான்னுவார். சரி இப்போ வந்து அவரை பற்றியும் காமிக்க போகிறோம். நான் அவரோட இப்போ வந்து அவருடைய இன்கார்னேஷன் சொல்லியிருக்கேன். பாஸ்கராயருடைய இன்கார்னேஷன் தான் அவர் மோகன் குருஜி. நான் திருப்பி சொல்கிறேன். அம்பாள் எனக்கு சொன்ன வாக்கு தான். எப்படி தத்தாத்திரேயருடைய அம்சமாக ஸ்ரீவல்லபர், அப்புறம் நரசிம்ம சரஸ்வதி, இந்த அக்கல்கோட் சமர்த்தர் இப்பெல்லாம் சொல்கிறோமோ, மாணிக் பிரபுலாம் சொல்கிறோமோ, அந்த மாதிரி பாஸ்கராயருடைய மறு உதாரணம் தான் இவர் அம்பாள் சொல்கிறார் எனக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு தனக்கு எதுவுமே எதிர்பார்க்காம செய்யக்கூடியவர். வரது முழுக்கம் அப்படியே செலவழிச்சிடுவார். இதில் பல வருஷங்கள் ஜனவரி மாதம் 1, 2, 3 திரவ பிரகாஷ் கல்யாண மண்டபத்தில் ஆயிரக்கணக்கான பேர் 2-3 நாளுக்கு போஜனம் பண்ணி பெரியது 1008 குழந்தைகளுக்கு பாலையா ட்ரீட் பண்ணி வெள்ளி கொலுசு பட்டு பாவாடை மேலே வாங்கி 1008 பேருக்கு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி விஷ்ணு சாஸ்திரம் வச்சுட்டு 1008 பிராமணாளுக்கு இது பண்ணி அது பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து அதிருத்திரம் பண்ணார் ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட. அதெல்லாம் அதிருத்திரம் நான் போய் பார்த்துருக்கேன். பாலைக்கு நான் போயிருக்கேன். சிலதெல்லாம் போயிருக்கேன். எப்பயுமே கேள்வி கேட்டு பார்த்தா அவள் மடக்கிறன்னு சில பேர் இருக்கா அவளை நம்ம திருத்த முடியாது. இவாளால் ஒன்றும் செய்ய முடியாது. சேரவால் குறை சொல்லிட்டு இருப்பா இவா. அந்த மாதிரி ஆட்களும் இருக்கா, சென்னையில் இருக்கா இப்போ. ஸோ கம்மிங் டு திஸ் சப்ஜெக்டு, பாஸ்கராயர். இந்த பாஸ்கராயர்ன்ற பகவான் எப்படிலாம் இருக்க பாருங்க. நான் தான் நினச்சது. இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்தா அவருக்கு சிம்மாசனத்தை இப்போ சிஷ்யாலம் பண்ணி கொடுத்துருக்க. மேலே சூரியன் இருக்கு பாருங்க. பாஸ்கரன்னா சூரியன். சூரிய சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காரு மோகன் குருஜி. எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. ஒன்று என்னுடைய 100வது எபிசோடு அப்படி தான் அவரை வச்சு தான் பேசினேன். நல்லா கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே பார்த்தேன். 1000வது எபிசோடு மோகன் குருஜியோட இன்டர்வியூ பண்ணிட்டு வந்தேன். அதுவும் நல்ல நிறைய பேருக்கு ரெஸ்பான்ஸ் இருந்தது. இன்றைக்கி இதோட பாஸ்கராயன் பண்ணும்போது அம்பாள் சொல்கிறேன் மோகன் குருஜியை இணைச்சி பேசுன்றேன். ஸோ அதனால் எடுத்துட்டது டாப்பிக்கை. இப்போ பாஸ்கராயருடைய எதிர்ப்பு சொல்லும்போது இப்படி தான் ஸ்ரீவித்திக்கு விடிவெள்ளியை திகழ்ந்தார். ஸ்ரீ தேவி உபாசனைக்கு ஒரு கலைஞரை விளக்கம் இவர் தான். ஸ்ரீ தேவியின் பூர்ண அருள்பற்ற தேவி உபாசகர் இவர். இவரது நூல்களையும் நூலில் உள்ள விளக்கங்களையும் பின்பற்றி இன்று நடைமுறையில் உள்ளன. இந்த முறைகள் ஆச்சரிக்கப்படுகிறது. இம்மகான் மகாராஷ்டிரா தேசத்தில் பாகா என்னும் ஊரில் அவதாரம் செய்தார். தகப்பனார் பெயர் கம்பீராயர், தாயார் கோனாம்பா. இவருடைய கோத்திரம் விஸ்வாமித்திர கோத்திரம். கம்பீராயர் மிக பெரிய பண்டிதர், சீலவான். ஒரு சமயம் விஜயநகரத்து அரசர் வரை சபையில் வைத்து கொண்டு மகாபாரத்தை பிரவச்சனம் செய்ய சொல்லி வித்வத்தையும் சக்தியையும் கண்டு மகிழ்ந்து அவருக்கு பாரதிய பட்டம் கொடுத்தார். பாஸ்கராயருக்கு தக்க வயது வந்தவுடன் அவர் தகப்பனார் அவரை காசிக்கு அழைத்து கொண்டு செல் போய் அங்கு உபநயனம் செய்து வைத்தார். நரசிம்மாத்மவர் என்ற பெரியவரிடம் ஸ்ரீவித்யாபசாரம் செய்து வைத்தார். பால்யத்திலேயே தகப்பனார் இவருக்கு சரஸ்வதி உபாசனை செய்து வைத்ததால் இவருக்கு வெகு சுலபமாக எல்லா வித்தைகளையும் அபியாசம் பண்ணிவிட்டார். தன் 7வது வயதிலேயே ஷபேஸ்வரர் மகா வித்வான் ஆகிய அரசனுடைய மதிப்பை தன் புத்திசாலித்தனத்தினால் அடைந்தார். கங்காதர வாஜ்பேயி என்பவரிடம் கௌடதர்க்க சாஸ்திரத்தையும் அபியாசம் செய்தார். பின் ஆனந்தி என்ற படை விவாகம் செய்து கொண்டு பாண்டரங்க என்ற குழந்தையை பெற்றார். அதனுடைய வேதமானது அப்போது சரியாக அபியாசம் செய்யப்படாமல் இருந்தபடியால் அதை சாங்கமாக வைத்துக்கொண்டு பலருக்கும் சொல்லி வந்தார். இவரது முயற்சியால் ஸ்ரீ தேவி பாகவதம் என்ற மகாபுராணத்துக்கும் ராமாயணத்தின் 8வது காண்டமாகிய அற்புத காண்டத்திற்கும் அதிக பிரபல்யம் ஏற்பட்டது. பாஸ்கராயருக்கு ஸ்ரீவித்ய உபாதி செய்து பூர்ணாபிஷேகம் செய்தவர்
ஸ்ரீ சிவதத்த சுக்லர் என்ற மகான் பாஸ்கராயனுடைய ஜீஷாராம பாசுரானந்தநாதர் இவர் தன் பத்னியாகிய ஆனந்திக்கு ஸ்ரீவித்தியை உபதேசம் செய்து வைத்து அவளுக்கு பத்மாவதி அம்பிகா என்ற தீட்சாநாமம் கொடுத்தார். பின்னர் கூர்ச்ச தேசத்திற்கு விஜயம் செய்து வல்லபாச்சாரிய வித்வான் ஒருத்தரை விவாதத்தில் வென்றார். பிறகு மாத்திய சம்பிரதாயத்தில் ஒருத்தரை விவாதத்தில் வென்று அவருடைய உறவினர் பெண் பார்வதி அம்பளை திருமணம் செய்து கொண்டார். காசியில் சோமயாகம் செய்துவிட்டு அங்கேயே தங்கி ஸ்ரீவித்யா வாமாச்சார சம்பிரதாயப்படி உபாசி வழிபதை சில பண்டிதர்கள் பலமாக ஆட்சேபித்தனர். அப்படி அவர்கள் ஆட்சேபத்தை அறிந்த பாஸ்கராயர் ஒரு மகாயாக்கிரமம் செய்வதாக கூட எல்லாரும் கூப்பிடுறார். அந்த நேரத்தில் பாஸ்கராயரிடம் வாயந்தம் செய்து ஜெயித்து அவரை வாமாச்சார மார்க்கத்தை திருப்பி விடலாம் என்று எண்ணத்துடன் கூப்பிட்டனர். என்ன செய்கிறார்? சௌபாகிய பாஸ்கரத்தில் அஸ்வாரூடா திஷ்டிதாட்ச கோடி கோடி பிராவதார்ன்றது கோடிக்கணக்கான குதிரைகள் புடைசோட அஸ்வாரூடான்ற தேவதை எங்கே காமிங்கன்றா. அப்போ குங்குமானந்த சித்தர் இருந்தார் காசியில். அவர் பூதி கொடுத்தா குங்குமமாக மாறிடுமா. அவர் வந்து பாஸ்கராயோட தீர்த்த பார்த்தா தண்ணி எடுத்து தெளிக்கிறார். மேலே பாருங்க சட 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 குதிரைகள்லாம் ஓடுறது ஸ்பேஸில் அதை பார்க்குறா. அப்புறமா வந்து மகா சதுஷட்டு கோடி யோகினி கடைசி விதாண்ட 64 கோடி யோகினிகள் பண்ண வேண்டிய செய்ய இருக்கான்னு சொல்லும்போது அவன் பேரெல்லாம் சொல்லுறார், எழுதிங்கன்றார் இவர். அப்போ முட்டாள்தனமாக பண்ணுறாருடா, எழுத முடியுமா உங்களால் கேட்குறாரு அவர். யார்? குங்குமானந்த சித்தர். ஏன்னா அவர் சொல்ல அவர் தோல் அம்பாள் அவருடைய உட்காந்துருக்கா கிளியா, இந்த கிளி பேசுறதுன்றார். அப்புறமா ஜனங்க பார்க்குறா அவர் தோளில் கிளி உட்காந்து சொல்கிறது. இந்த கிளி பற்றி இன்னொரு விவகாரம் சொல்கிறேன் அப்புறமா. இது மாதிரி தான் நடந்து அப்போ காசி கங்கையிலேருந்து ஒவ்வொரு பெண்மணியாக வந்து நமஸ்காரம் விட்டு போகிறாளாம். இங்கே 64 கோடி யோகினி கணக்கு கமலான ஒத்தி பச்சை கலப்பட விட்டுருக்கா, விமலா சேவு கலப்பட விட்டுருக்கா. அந்த மாதிரி ஒருத்தராக வந்து ரூபம் எல்லாமே சொல்லணும். அந்த மாதிரி சொல்லும்போது எப்படி ஃபெயில்ஸ் கூட ரைட் ஈவன் அந்த மாதிரி அற்புதத்தெல்லாம் பண்ணியிருக்கார் பாஸ்கராயர். அந்த மாதிரி வரும்போது இவர் இதுக்கு போகும்போது காசிக்கு போகும்போது ஒருத்தர் ராமச்சந்திர ஜாதவன் மகாராஷ்டிராத்தில் ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு முன்னாடி கர்ப்பமாக என்ன பண்ணுறது ஆம்பளை குழந்தை பிறக்கும்னு சொல்லிடுறார் அவர். சரி, இதெல்லாம் போயிட்டு வரும்போது அதுக்குள்ளே பாஸ்கராயோட சிஷ்ய ஒருத்தர் வர்றார். இந்த சும்மா இருக்க முடியாது விநாசகால விபரீத புத்தி. இந்த ராஜா வந்து அவர்கிட்ட போய் என்ன பண்ணுறது கூட பொன் குழந்தை பிறக்குன்றாரு. அப்போ வந்து பாஸ்கராய் மாதிரி சொன்னார் ஆம்பளை குழந்தைன்னு. ஆனால் பாவி என்னோட குருநாதரை பற்றி நீ அகேன்ஸ்டாக பண்ண சொல்லிட்டே சொல்லி உனக்கு ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் அலியா குழந்தை பிறக்கணும். அலியா பிறந்து குழந்தை. பாஸ்கராய் ரிட்டையர் போது அடறான், மாதிரி தப்பு நடந்துட்டுண்டு. கவலைப்படாதுன்னு அந்த குழந்தைய எடுக்க கொடுன்னு சொல்லி அழைச்சிட்டு போய் இங்கே கிருஷ்ணாநதி கரையில் முளிமேடுன்னு ஒரு இடம், அங்கே வந்து உட்காந்துட்டு அங்கேருந்து அவரோட ஆசிரமம் தள்ளி இருக்குது ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி. அது வரைக்கும் வெயிலில் நடந்து வந்து அங்கே வந்து பாஸ்கர உபாசனை அது பண்ணுறாரு அவர் சூரியனுக்கு. அப்போ சூரியனே வந்து கேட்குறான், நீ என்ன வேணும் கேட்டால் தந்துடு வேணும், நீ தரத்துக்கு வச்சுக்கல, உன்னோட புகழை பரப்பத்துக்காக நான் பண்ணுறேன் அதேன்னு சொல்கிறாரு சூரியன்கிட்ட. ஸோ அந்த குழந்தைக்கே புருஷத்துவம் கொடுத்துட்றாரு சூரிய பகவான். ஸோ அலியா அந்த பையனை திருப்பியும் புருஷத்துவம் அடையமாக பண்ணி அங்கேயே ரிட்டர்ன் ஆகி இங்கே வர திருவிடைமருத்தூர் வரார். அங்கே மகாதானபுரத்தில் வந்து காலை வச்சு தூங்கிட்டு இருப்பாரா, தூணில் விட்டு கொடுத்துட்டு. அப்போ ஒரு சன்னியாசி போவார். அந்த இதில் எல்லோரும் வந்து நமஸ்காரம் பண்ணுறான். இவன் வந்து பாரு எப்படி இருக்கான் கருவம் பிடிச்சிட்டு சொல்லும்போது இங்கே மகாலிங்க சுவாமி கோவிலுக்கு வரும்போது அவரை போய் அட்ராக்ட் பண்ணுறாரு அவர், எல்லா ஜனங்க ஏற்ற மாதிரி. அப்போ அவர் சொல்கிறார், நான் வேண்டாம் உங்களை பண்ணல சுவாமி, உங்களை தண்டத்தையும் இந்த கமண்டலத்தையும் கீழே வைங்கோ வச்சோடனே அது நமஸ்காரம் பண்ணுறதுக்கு சுக்குநூறாக உடஞ்சி போய்டுறது எல்லாமே. அந்த மாதிரி ஆயிரம் கொடுத்தால அப்படின்றார். ஸோ இந்த மாதிரிலாம் ஆகி ராஜா கிட்ட இருந்து இருக்கார் சர்போஜ்கிட்ட. அப்போ வேண்டாம் எனக்கு இதெல்லாம் சொல்லிவிட்டு போகிறேன்றார். ஐ வாண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த பாஸ்கர் ராஜபுரம்ன்ற இடத்த தானமாக கொடுக்குறார் ராஜா. ஸோ அங்கே ஒரு சிவன் கோவில் கட்டுறார். அங்கே கட்டி அந்த 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 இப்போ ராஜா கிட்ட இல்லையே. ஸோ ராஜா தினம் வந்து பார்ப்பான், நான் பார்க்க மாட்டான். சரி அப்போ
அப்போ வந்து அந்த ஆனந்தின்ற மனைவி இருக்கா. அப்போ வந்து அரண்மனையில் இருக்கும்போது தங்க சிம்மாசனம்லாம் இருந்தது. இங்கே வந்து மரக்கட்டையில் வச்சுக்க வேண்டிய உனக்கு அப்படின்னு சொல்லி அம்பாளுக்கு சொல்கிறார். அப்போ அந்த ஊரில் ஒரு வெட்டி கொடுறவன் இருக்கான், மார்வாடி. அவங்ககிட்ட வாங்கி வெள்ளியில் இது பண்ணி சிம்மாசனம் பண்ணி வேலை உட்கிறார். அவன் திடீர்னு கத்துறான், அவனுக்கு எவ்வளோ வெட்டியும் கட்டல, பணத்தும் கொடுக்கலன்ட்டு. இப்போ இந்த ஆனந்தி ஒய்ஃப் என்ன செய்கிற, எனக்கு வந்து மஞ்சக்காணி சொத்து ஊரில் இருக்குது, நான் போய் விற்றுட்டு வரேன், கிளம்புறேன். வரவே இல்லை, போனவன் வரல, 6 மாதம் ஆச்சு வரல. நம்மகிட்ட வாழை பிடிக்கல போயிட்டா போலுக்கு நினச்சிக்கிறார் அவர். திடீர்னு ஒரு நாள் அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவ அந்த மார்வாடி வரான். உங்கள் வீட்டு அம்மா எங்கள் வீட்டில் படுத்துட்டு இருக்காங்க, வெயிலாக இருக்குது, ரொம்ப தூரம் நடக்கிறேன், 1 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கு, அதனால இந்தாங்க பத்திரம் கொடுத்து போயிடறான். இது நடந்து 1 வாரம் கழிச்சு தான் ஆனந்தி வர. ஏன்னா இது மாதிரி ஆச்சுன்னு நான் எங்கள் அண்ணா ஒத்து தர மாட்டேன்ட்டான் சொத்தன்ற. அம்பாளே ஏன்னா அபர்ணான்ற இதுக்கு, பர்ணம்னா இலை, அபர்ணான்னா இலையை கூட சாப்பிடாம அம்பாள் தபஸ் தான் சொல்லி எழுதுறாரு லலிதாசகநாத பாஷ்யத்தை. அதை அப்படியே ப்ரூவ் பண்ணுற அம்பாள் வந்து கடனாளி இல்லாமல் பண்ணி விடுறார் அவரை. அப்பேற்பட்ட மகான். அவர் வாழ்ந்த இடம் பாஸ்கராயபுரம். அந்த இடத்துல மோகன் குருஜி போய் பெரிய கோவில் கட்டிகிட்டு இருக்கார். 2027 இப்போ நல்ல 7 ராஜகோபுரம் போல இருக்குது. நிறைய இப்போ சுத வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஓவர் ஆகிடுது. 2027 தான் கும்பாபிஷேகன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கா. இதை சொல்லி அந்த சைடு போகிறவா இப்போ பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அப்பேற்பட்ட மகான் வந்து என்னையே கூப்பிட்டுருக்காரு, நான் தான் போகவே இல்லை இன்னும். உடனோட ஒத்துழைக்க மாட்டேன்றது. எங்கள் ஆற்றுல எல்லோரும் போயிருக்கா, மருமாலாம் அடிக்கடி போயிட்டு வருவான். எனக்கு அங்கே அம்மா கூப்பிடணுன்னு வேண்டிக்கிறேன் நான். பக்கத்திலே வேலை செய்யல இருக்கா, அதை போய் பார்க்க மாட்டேன்ற, அதுதான் கஷ்டமாக இருக்குது. பாஸ்கராயோட அவதாரம் சொல்லப்பட மோகன் குருஜி மதனானந்தநாதர்ன்ற பேர் அவருக்கு, திஷா நாமம். அவர் இங்கேயே இருக்கார் மணி தீபத்தில். அதை போய் பார்க்க கூட மாட்டேன்றா ஜனங்க. வரவான் நிறைய பேர் வரா, பெரிய மனுஷாலாம். அது வேற பக்கத்தில் இருக்கா போக மாட்டேன்றான். அதுதான் கஷ்டமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம உபயோகிச்சுக்கணும். அவட்ட போய் இந்த ஆசீர்வாதம் வாங்கினாலும் நல்லது நடக்கும். இதை சொல்லி இந்த பாஸ்கராயரை பற்றி பார்த்துக்கோ. இன்றைக்கி அப்பேற்பட்ட மகான் புண்ணியசீலர். அவளை நினச்சிட்டாலே போதும், நல்லது நமக்கு. இந்த பதிவை இதோட நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.